ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான ஆலோசனை யோவான் 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 6 verse 43. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்திற்குரிய காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கிருந்த மக்களுக்கும் பரிசேயர்களுக்கும் எடுத்துரைத்த பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் வானத்திலிருந்து இறங்கிய அப்பம், என்னை விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நீங்கள் உயிர்த்தெழுதலில் காணப்படுவீர்கள் என்று சொன்னார். இதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, முறுமுறுத்தார்கள். Dear children of God, when our Lord Jesus Christ declared himself as he is the bread which has come from heaven, people did not believe in him. People did not believe in the teaching of our Lord Jesus Christ. Our Lord sent him to save this world. So anyone who sees Jesus Christ and believe in him will be saved. Seeing means experiencing Jesus in our life. We are not able to see the air, but we can experience the air. The same way, you may not be able to see Jesus in your life, but you are able to experience the blessing of God and Jesus Christ in your life. The same way, you need to believe in him. You need to trust in him. Then you will receive Jesus in your life. You will have eternal life. You will have everlasting life. And he is going to bless you. And he is going to raise you on the time when he is going to come back. அதுவே பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும் பொழுது நீங்களும் உயிர்த்தெழுதலில் காணப்படுவீர்கள். இந்த சத்தியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது பரிசேயர்கள் முறுமுறுத்தார்கள். When Jesus said this teaching to the Pharisees and the people, they grumbled, they murmured. Even today, people do not believe in the teaching of our Lord Jesus Christ because it may be different from the traditional teachings. Our Lord Jesus Christ always tells the truth. Believe in the truth. The truth shall set you free. And you will receive every blessings of this world. இந்த உலகத்துல சத்தியத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே நாங்கள் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்றதான ஒரு நிச்சயம் உண்டப்பா. இந்த நாளிலும் இதை குறித்து முறுமுறுக்கிற மனிதர்கள், இதை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள், அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீரே உதவி செய்தோம். இயேசு கிறிஸ்துவை அன்றி வேற வழியில் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அல்லாமல் நமக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவரே நமக்காக உயிர்த்தெழுந்தார். நிச்சயம் அவரோடு கூட நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையும் நிச்சயமும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.